நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. மக்கள் மனம் வருந்தும்போது அவருடைய பாவங்களை பாராமல் இருக்கின்றீர். நீர் அவர்களை மன்னிக்கின்றீர். ஏனெனில் நீரே எங்கள் இறைவனாகிய ஆண்டவர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் முதல் நாளாகிய இந்த நாளில் திருநீற்று புதனாக நாம் சிறப்பு செய்து நம்முடைய நெற்றியில் திருநீறு பூசப்பட்டு மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற இறைவார்த்தையை சுமந்த அன்பு மக்களாக இந்த தவக்காலத்தில் நாம் பயணிக்கப் போகிறோம். நிச்சயமாக கடவுள் கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு பொக்கிஷமான காலம் எதுவென்று சொன்னால் இந்த தவக்காலம். ஏனென்று சொன்னால் இறைவனுடைய அருள் மிகுந்து பொழியப்படுகிறது. இறைவனுடைய பேரருள் இந்த காலகட்டங்களிலே நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தவ முயற்சிகள், இறைவனோடு இணைந்து வாழ்கிறேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதை சரி செய்து பயணிக்கக்கூடிய பயண வாழ்க்கை முறைகளில் ஆண்டவர் தன்னுடைய பேரருளை நிறைவாகவே பொழிகிறார். அவர் கொடுப்பதில் பொழிகிறார், நமக்குள்ளே பாய்ந்தோடு செய்கிறார். அது உன்னதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்விற்கு அடித்தளமும் ஆணிவேரமாக அது அமைகிறது. எனவே இந்த தபக்காலத்திலே ஆண்டவர் காட்டும் பாதையிலே நான் பயணிக்கிறேனா, இறைவன் வழிவகுத்த அந்த அறநெறிகளில் நான் என்னுடைய வாழ்க்கை பயணம் அமைகிறதா என்பதெல்லாம் நமக்குள் ஒரு கேள்வி கேட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதத்தன்மைக்கு, தூய்மையான மனது பெற்ற ஒரு வாழ்க்கைக்கு நாம் கடந்து இறைவனோடு நெருங்கி, இறைவனோடு நெருக்கம் கொண்டு, இறைவன் என்னோடு இருக்கிறார், எனக்குள் வாழ்கிறார், நான் தூய்மையான ஒரு மகனாக, தூய்மையான இதயம் படைத்த ஒரு மகளாக நான் வாழ்கிறேன் என்று சொல்லி சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி வேண்டி இந்த நாளிலே சிறப்பாக நாம் மன்றாடுவோம், ஜெபிப்போம். இந்த புனிதமிக்க இந்த அருளின் காலத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்தி இறைவன் கொடுத்த அருளை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அன்பு மக்களாக வாழ்ந்திட வேண்டும் என்று சொல்லி நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். இந்த 40 நாளும் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு நாளாக, வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக, நம்முடைய வாழ்க்கை என்ற பயணத்தில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாட்கள் அமைய வேண்டும் என்று சொல்லி வேண்டி இப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த மகிமைமிக்க இப்பலியில் தகுதியுடன் பங்கு பெற நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றை நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நாம் மன்றாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆண்களை சேர்ந்து பாடுங்க. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை முடிவில்லா நிறைவான வாழ்விற்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கினைகள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. உயிருள்ள இறைவார்த்தைகள் 12-18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேரா கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய நாளின் திருப்பாடல் 51. நாம் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். அனைவரும் பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இறைவாவும் இரக்கத்திற்கேற்ப என் மீது இரக்கம் வையும். இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை போக்கிவிடும்.
பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தும் இறைவா. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். தூயதோர் உள்ளத்தை இறைவா, நீர் என்னகத்தை உருவாக்கும். உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும். திருமுன்னிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். இறைவா, ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாக்குங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம். கடவுளை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாக்குங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்கள். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1-6 மேலும் 16-18 முடிய.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1-6 மேலும் 16-18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வார். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகின்றார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். அனைவருக்கும் திருநீற்று புதன் வாழ்த்துக்களை அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருநீற்று புதனுடைய ஸ்பெஷல் என்னது? சாம்பல். சரிங்களா? சாம்பல் நெற்றியில் பூசப்படும் சிலுவை அடையாளம் மறைந்து அது ஒரு அழகான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக திருநீற்று புதனிலே நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த சாம்பலில் ஒரு பெரிய நகரமே முழுமையாக உட்கார்ந்து மன்றாடியது. எந்த நகரம்? பழைய ஏற்பாட்டு நினிவே நகர் மக்கள். அரச முதற்கொண்டு மக்கள், விலங்குகள் கூட விரதம் இருந்ததாக சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடியதாக விவிலியம் அழகாக குறிப்பிடப்படுகிறது. எனவே இந்த நாட்களில் இந்த தவக்காலம் நிச்சயமாக ஒரு போற்றுதற்குரிய ஒரு காலம், ஒரு அருளின் காலம் என்று சொல்லி அழகாக நாம் இதனை வர்ணிக்கிறோம். இது ஒரு அருளின் காலம். அருளை, இறைவன் கொடுத்த அருளை நாம் சரியாக பயன்படுத்தியிருக்கிறோமா என்று ஒரு கேள்வி கேட்டு அந்த அருளை பயன்படுத்தி வாழ்வில் ஏற்றமும் உயர்வையும் காண்பது. கடவுளுடைய அருள் எப்பொழுதுமே சொல்லி முடிங்க பார்ப்போம். கடவுளுடைய அருள் மிகப்பெரிய ஒரு மறைபொருள். அதனுடைய வியத்தகு செயல் அளவற்றவை. கடவுளுடைய அருள், அதனுடைய செயல்கள் மிகப்பெரிய மகத்தானவை, மாட்சிமை மிக்கவை. அதற்கு ஈடு இணை எதுவுமே இருக்க முடியாது. அதனால தான் முகத்தில் ஒரு கலை இல்லைன்னா என்ன சொல்லுவான்?
என்ன சொல்லுவான்? என்னடா அருள் இழந்த மாதிரி கிடக்கிற, அருள் இழந்த மாதிரி கிடக்கிற, என்னம்மா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறவா? ஆமாம், கடவுளுடைய அருளுடைய மிகப்பெரிய ஒரு செயல்பாடு என்ன என்று சொன்னால், கடவுளுடைய கருணையை அனுபவிக்கின்ற அழகான ஒரு நிகழ்வு, அழகான ஒரு காலம் இது. கடவுளுடைய கருணை, கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த மன்னக வாழ்வை அலங்கரிப்பது, நான் இயேசுவை அணிந்திருக்கிறேன் என்பதை என்னுடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்துவது. சரிங்களா? அது எப்பொழுதுமே தம்பட்டம் அடிக்காது, எதுவுமே பெருசா, எல்லாம் அழகாக, அது சூப்பராக அழகான ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொடுக்கக்கூடிய கடவுளுடைய அருள் அழகான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடியது. அந்த வாழ்க்கை ஒரு நிறைவு கொண்டதாகவே எப்பொழுதும் இருக்கும். அந்த வாழ்க்கை எப்பொழுதும் நிறைவு மிக்கதாக இருக்கும். நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசு விரும்பியதை நான் வாழ்கிறேன் என்று சொல்லி மனதில் ஒரு நிறைவு உண்டாகும். பார்த்தீங்களா? அப்பொழுதுதான் நாம் வெற்றி அடைகிறோம். எனவே தான் இந்த தவக்காலத்தில் நாம் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அதிகமாக என்ன இருக்கும்? இறைவேண்டல் அதிகமாக இருக்கும், அதிகமாக நோன்பு இருக்கும், அழகான அறச்செயல்களெல்லாம் இருக்கும். இந்த 3 அழகான கிறிஸ்தவ வாழ்வினுடைய தூண்கள் என்று சொன்னால், ஒன்று இறைவேண்டல், ரெண்டாவது அதான் முதலாவது இறைவேண்டல், ரெண்டாவது முதலில் இறைவேண்டல், ரெண்டாவது தர்மம் செய்தல், ரெண்டாவது நோன்பு இருத்தல், மூன்றாவது தர்மம் செய்தல். சரிங்களா? இதை எப்படி மாற்றிக்கலாம்? ரெண்டு ஒன்றோடு ஒட்டி பிணைந்தது. இறைவேண்டல், தர்மம் செய்தல், நோன்பு இருத்தல். இது இந்த தவக்காலம் மட்டும்தானா? இல்லை. என்றைக்கு நான் இயேசுடைய பாதை விட்டு விலகிச் செல்கிறேனோ, என்றைக்கு இறைவனுடைய விருப்பத்தை விட்டு நான் விலகிச் சென்று இன்னொரு விருப்பத்தின்படி வாழுகிறேனோ, அப்பொழுது அபோர்ஷன் அப்படின்னு திரும்பி வந்து என்ன செய்யணும்? திரும்பி இயேசுடைய பாதையில் போவதற்கு இந்த 3 யுத்திகளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளணும். இந்த 3 யுத்திகள் மிகப்பெரிய ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான கடவுள் கொடுத்த ஒரு வரையறை. வாழ்க்கையில் நான் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒரு மனநிறைவோடு, ஒரு சிறப்பான அமைதி நிறைந்த இதயத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். எனவே இயேசுடைய பாதையில் நாம் ஒவ்வொருவரும் பயணிப்பதற்காக இறைவன் இந்த காலகட்டங்களில் மட்டுமல்ல, இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும், இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு காலகட்டம், ஒவ்வொரு நிகழ்வில், ஒவ்வொரு நிமிடங்களிலும் இறைவன் நம் மீது கருணையை பொழிகிறார். கருணையை அனுபவிக்கணும். அதனால தான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் என்ன சொல்றாரு யோவேல், அதை அழகாக சொல்வதை பார்க்குறோம். என்னது? அடா இப்பொழுதாவது அப்படின்னு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். இப்பொழுதாவது நீ ஆண்டவரிடம் திரும்பி வாயா அப்படின்னு அழைப்படுப்பதை பார்க்குறோம். இப்பொழுதாவது. ஒரு சிலர் சொல்லுவோம்ல, இப்பாவது நீ திருந்துடா சொல்லுவோம்ல. ஏண்டா இப்படி கிடக்கிற, ஏமா இப்படி கிடக்கிற, இப்போதாவது திரும்பி வாமா அப்படின்னு கெஞ்சி கேட்போம். பார்த்தீங்களா? ஆண்டவர் அதே கெஞ்சுதல் தான் தன் அன்பினுடைய அடையாளமாக கெஞ்சிக்கொண்டே கேட்கிறார், கெஞ்சிக்கொண்டே இருக்கிறார். ஐயா, உன் வாழ்க்கை வீணடிச்சிடாத, உன் வாழ்க்கை வீணடித்து விடாத. சும்மா இந்த உலகம் இந்த உலகம் காட்டக்கூடிய பாதையில் மாயையில் சிக்குண்டு உன் வாழ்க்கையை விரயமாக்கி விடாத. இப்பொழுதாவது நீ நான் விரும்புகின்ற வாழ்க்கையை நீ அனுபவித்து நல்ல முறையில் வாழ்ந்து இந்த மன்னக வாழ்வை நீ அலங்கரிக்கலாமே. எதற்காக இந்த உலகத்திற்கு உன்னை அனுப்பினேனோ, எதற்காக இந்த உலகத்தில் உன்னை படைத்தேனோ, அந்த நோக்கத்தை, அந்த எதிர்பார்ப்பை நீ நிறைவேற்றி உன் வாழ்க்கையை சிறப்படைய செய்யலாமே என்ற ஒரு அறைகூலத்தான் அழகாக இறைவன் அன்று மட்டுமல்ல இன்றும் நமக்கு அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் சிறப்படைய வேண்டும் என்று சொன்னால் இந்த இறைவேண்டல் அவசியம். கிறிஸ்தவ வாழ்விற்கு
மற்ற வாழ்க்கை விட்டுருவோம். கிறிஸ்தவ வாழ்விற்கு, இயேசுடைய வாழ்விற்கு, இயேசுவை பின்பற்றுகின்ற வாழ்விற்கு முதல் அடித்தளம் இறைவேண்டல். இறைவேண்டல். ஒரு சில ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருவதில்லை, வீட்டை ஜெபிப்பதே இல்லை, குடும்பத்தில் வேண்டுவதே இல்லை, ஒரு இறைவனோடு இணைந்து பயணிக்கிறோம் என்ற உணர்வோடு பல நேரத்தில் இருப்பதில்லை. ஆண்களுக்கு மட்டுமில்லை, பெண்களுக்கும் அப்படித்தான் இருக்கிறார். சரிங்களா? இந்த இறைவேண்டல் என்றைக்கு உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் குறைபடுகிறதோ அப்போ நீ என்ன செய்யவில்லை, சரியாக போகவில்லை, சரியாக இறைவனோடு இணைந்து இறைவனோடு நீ பேச கற்றுக்கொள்ளவில்லை, இறைவனோடு உரையாடல் செய்ய கற்றுக்கொள்ளவில்லை. இறைவேண்டல் என்பது வெறுமனே ஜெபங்களை சொல்லிக்கொண்டு அப்படியே மனனம் செய்ததை அப்படியே சொல்லிக்கொண்டு போவதல்ல. இறைவனோடு உரையாடுதல், இறைவனுடைய அன்பை குறித்து நன்றி செலுத்துதல், இறைவனுடைய பராமரிப்பை குறித்து நன்றி செலுத்துதல், இறைவனுடைய கருணை குறித்து நன்றி செலுத்துதல். அதான் இறைவேண்டல். இறைவனோடு நான் இணைந்து இறைவனோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனோடு பேச அதான் இறைவேண்டல். இல்லத்தில் இருக்கும் பொழுது தனியாக, ஆண்டவரே நீ எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாய், எத்தனையோ பராமரிப்பை எனக்கு செய்திருக்கிறாய், எத்தனையோ ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்திருக்கிறாய், உமக்கு நன்றி, இன்னும் நீ விரும்புவதை நான் செய்து கொண்டு என் வாழ்க்கையை நான் சிறப்படை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழமான வாழ்க்கை பயணம் இருக்கு பார்த்தீங்களா, அது சிறப்பானது, உயர்வானது, உயர்வானது, உயர்வானது. எனவே இறைவேண்டல் ஒரு கிறிஸ்தவ வாழ்விற்கு ஆணிவேரும் அடித்தளமாக அது அமைகிறது. அது எப்பொழுதும் நடத்தலாம், எந்த நேரத்தில் பயணம் செய்கிற பொழுதும் சரி, என்னது எங்கேயாவது வேலை செய்கின்ற பொழுதும் சரி, சமைக்கும் பொழுதும் சரி, நீ இறைவேண்டல் செய்து கொண்டே இருக்கலாம், இறைவேண்டல் செய்து கொண்டே இருக்கலாம். அது மனதில் உடைய அழகான கீர்த்தனைகள். இறைவேண்டல் என்பது மனதிலுடைய அழகான கீர்த்தனைகள், ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த மனோபாவம், அதான் இறைவேண்டல். எனவே அன்பிற்கினியவர்களே, அதில் நாம் கவனம் செலுத்துகிறோமா என்பதை காலகட்டத்தில் நாம் சிறப்பாக நாம் தியானிக்கலாம், சிந்திக்கலாம். அதுக்கடுத்து நான் தர்மம் எந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கைம்பெண்களுக்கு எந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாமல் உதவி செய்கிறேன். ஏன் சொல்றாரு பார்த்தீங்களா, இதில் இந்த கையில் செய்கிறத இந்த கை கூட தெரியக்கூடாதுன்னு சொல்றார். உதவி செய்து ஏழைகளுக்கு உதவி செய்வதை ஒரு பொழுதும் தம்பட்டம் அடிக்கூடாது. மற்றபடிக்கு என்னது ஆலய பணிகள், மற்ற பராமரிப்பு, அது அல்ல, அது வழியே தர ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உதவி, அது மிகப்பெரிய இறைவனிடமிருந்து கைமாறு பெற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். அதை அனுபவிச்சவர்களுக்கு தான் தெரியும், அது அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும். யார்பட்ட ஏழைகள், கைம்பெண்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் ஒரு கிறிஸ்தவள் திரும்பி செல்லவே கூடாது. இயேசுடைய மனநிலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். இயேசுடைய அந்த உதவி செய்கின்ற மனநிலை வெளிப்படுத்தணும். எனவே தர்மம் செய்தல் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையிலுடைய இனிமையை சுவைப்பதற்கு இறைவன் கொடுத்த அழகான ஒரு பொக்கிஷம் அது. எனவே என்னுடைய வாழ்க்கையை நான் எந்த அளவுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் பிறருக்கு, நான் இந்த ஏழை எளியவர்களுக்கு என்னால் என்ற உதவிகள், என்னால் எனக்கு இறைவன் கொடுத்ததில் என்னால் என்ற உதவிகள் நான் செய்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்றம் கண்டிருக்கிறேன் என்று ஆய்வு செய்து அதை சரி செய்து கொண்டு போவோம் என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அந்த அருள் மிகப்பெரிய வல்லமை மிக்கதாக, ஆற்றல் மிக்கதாக அது மாறும். எனவே அன்பிற்கினியவர்களே, இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது நோன்பு இருத்தல். ஒரு சிலர் நம்ம கடைபிடிப்போம், ஒவ்வொரு நாளும் ஒரு சில நோன்புகள் இருப்போம். முக்கியமாக எந்த நாளில் நோன்பு இருப்போம், எந்த நாட்களில் நோன்பு விரதம் இருப்போம்? செவ்வாய்க்கிழமை எதற்கு இருப்போம்? யாருக்கு? அந்தோனியாருக்கு, செபஸ்தியாருக்கு. புதன்கிழமை சூசையப்பருக்கு, சகாய மாதாவுக்கு. சனிக்கிழமை போயிடுவாங்க, மாதாவில் சனிக்கிழமை போயிடுவாங்க. சரிங்களா? புதன்கிழமை சூசையப்பருக்கு, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன எதுக்கு இருப்போம்? திருதி ஆண்டவருக்கு. அப்புறம் சனிக்கிழமை மாதாவுக்கு, ஞாயிற்றுக்கிழமை சாமியாருக்கு. அப்படியா? நல்லது, விரதம் இருப்பது நல்லது. சரிங்களா? உடலை ஒருத்துதல் அது நல்ல பழக்கம். ஒரு சில வெள்ளிக்கிழமைகளில் யாரும் என்ன செய்வதில்லை, நான்வெஜ் சாப்பிடுவது இல்லை.
சரிங்களா? அசைவ உணவு சாப்பிடுவது நல்லது. ஒரு தள் இது வேண்டாம் என்று தள்ளி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நான் வாங்க மாட்டேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் இதை செய்யாமல் இதை கொண்டு நான் ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வேன். பார்த்தீங்களா? இந்த அழகான தத்துவ கோட்பாட்டுக்குள் நாம் பயணிப்போம் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, கடவுள் கொடுத்த அருள் மிகப்பெரிய வல்லமையாய் ஆற்றலாய் நமக்குள் உயிரெடுக்கும். அது என்னால் வாழ்வில் ஏற்றத்தையும் வெற்றியும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக மாறும் என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் கண்டு உணர்வோம். அன்பிற்கினியவர்களே, இந்த தவ காலத்தை, இந்த அருளின் காலத்தை தயவு செய்து வீணாக்கி விடக்கூடாது. ஒரு பொக்கிஷம் இது பொன்னிலும் மேலானது, செல்வத்திலும் மேலானது. இந்த தமக்காலத்தில் எவ்வளவு நம்ம வாழ்க்கையை சரி செய்து செம்மை செய்து நம்முடைய இதயத்தை ஒரு மெலுசா அழகா ஒரு எளிய அதை விலக சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், ரொம்ப இலகிய உள்ளம் கொண்டவளப்பா, இலகிய உள்ளம் கொண்டவனப்பா என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைக்கு கடந்து போய்விடும். அவனா ஐய கடின உள்ளம் கொண்டவன், அவளா ஐயையோ மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, அப்படி கடினம் உள்ளம் கொண்டவள், அவள்கிட்ட பேசினா ஒன்றும் தப்பிக்க முடியாதுப்பா அப்படின்னு பேற்றல்ல, இலகிய உள்ளம் கொண்ட அழகான பிள்ளைகளாக. அதனால தான் இன்றைக்கி என்ன செய்கிறோம், இன்றைக்கி ஆண்டவரே கடின உள்ளத்திலிருந்து இலகிய உள்ளத்துக்கு கடந்து வர வேண்டும் என்பது தான் ஆண்டவர் நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நான் இலகிய உள்ளம் கொண்டவன், கருணை உள்ளம் கொண்டவள், நான் என்னால் கடவுளுடைய பதிலால் கடவுள் விரும்பியதை செய்வதற்காக இந்த மண்ணுலகில் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்து இந்த மண்ணக வாழ்வை அலங்கரிக்க கடவுள் கொடுத்த அருளை பன்மடங்கு பெருக்கி வாழ்வின் இறைவனிடமிருந்து கைமாறு பெறக்கூடிய பிள்ளைகளாக என்னால் திகழ வேண்டும் என்று சொல்லி இப்பலியிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இப்பொழுது இந்த சாம்பலை புனிதப்படுத்தப்பட இருக்கிறோம். கண்களை மூடுவோம், ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்வோம். நாம் எதிலே பலவீனப்பட்டு கிடக்கிறேன், எந்த தவறு குற்றம் எனக்குள் என் வாழ்க்கையை சீரழிக்கிறது, எந்த அளவுக்கு நான் கெட்டு போய்விட்டேன் என்று மனதிற்குள் நாம் ஆய்வு செய்வோம். என்னுடைய அருளின் வாழ்வை எந்த அளவுக்கு நான் வீணடித்திருக்கிறேன், எந்தெந்த செயல்கள் அது சுயநலமாக இருக்கலாம், ஆணவமாக இருக்கலாம், கெட்ட பேச்சுக்களாக இருக்கலாம், கெட்ட எண்ணங்களாக இருக்கலாம், யாருக்கா குழி பறிக்கலாம் என்ற எண்ணங்கள் கூட இருக்கலாம், யார் பெயரை கெடுக்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எதுவுமே உதவி செய்யாத பிள்ளைகளாக இருக்கலாம். ஏதாவது நமக்குள் இருக்கக்கூடிய அதிக பலவீனங்கள் என்ன? பலவீனம், அது பலவீனம், பலம் அல்ல, அது வீணம், அது வீணானது. நம்முடைய பலத்தை, நம்முடைய வலிமையை வீணாக்கக்கூடிய சக்திகள், அதைத்தான் பலவீனம் என்று சொல்லி அழகா தமிழ் சொல்லுகிறது. எதிரே நாம் குறைபட்டு கிடைக்கிறோமோ அதை நினைத்து பார்த்து, ஆண்டவரே, நான் இந்தந்த செயல்களில், இந்தந்த எண்ணங்களில், இந்தந்த வாழ்க்கை முறையில் நான் பலவீனப்பட்டு கிடக்கிறேன், என்னை மன்னிங்க, உம்முடைய இரக்கம் என் மீது பாய்ந்தோடட்டும், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். இறைவனுடைய கருணை வேண்டுங்கள். இறைவன் நம் மீது கருணை கொள்வார். நிச்சயமாக இறைவன் அன்பும் அருளும் மிக்க அன்பு தகப்பன் இவன். மன்னிப்பு கேட்போம். நான் பாவி இயேசுவே என்ற பாடலை நாம் இணைந்து ஒப்பு கொடுத்து மீண்டுமாக அந்த பாடல் வரிகளை பாடி நாம் ஜெபிப்போம். நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே.
நான்கும் இணைந்து நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. வீழ்ந்து விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. எல்லோரும் விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே. எல்லோரும் எல்லோரும் ஆண்கள் இணைந்து வாழ்வை ஆண்டவருக்கு முன்னாடி இந்த பலிபீடத்திற்கு முன்னாடி நம்ம அறிக்கையிடுவோம். பாவி அன்று தாவீது நான் பாவி என்று சொல்லி அறிக்கையிட்டான். ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்பிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தபத்தின் அடையாளமாக நாம் தலைகள் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்திரளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறைநிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது நம்முடைய நெற்றியில் திருநீர் பூசப்படும். எனவே நம்முடைய அருட்சோதர்கள் பாடல் பாடிக்கொண்டிருப்பார்கள். சேர்ந்தவர்களோடு இணைந்து பாடி வரிசையாக வந்து பீடத்திற்கு முன்பாக வந்து நீங்கள் இந்த திருநீர் பூசி செல்ல அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கிறோம்,
மறவாதே மனிதனே மரணம் வருவதே மனிதன் அறிவாரோ மரணம் வருவதே மனிதன் அறிவாரோ தருணம் இதுவென இறைவன் அழைப்பானோ மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர் இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர் அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கிறான் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கிறோம் பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்கிறோம் பூவும் உதிர்ந்திடும் புல்லும் உலர்ந்திடும் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. காணிக்கை பாடல். அடியோர் யாம் தரு காணிக்கையே அன்பாயேற்பாய் ஆண்டவரே அடியோர் யாம் தரு காணிக்கையே அன்பாயேற்பாய் ஆண்டவரே, அனைத்து உலகினை பாவி போட்டிகளால் பெருக்கெழுந்து நாங்கள் தப்பத்தை பெற்றுக்கொண்டோம். வெள்ளத்தின் விளை முழுவதின் பயன்பாடு வாழ்வளிக்கக்கூடிய அப்பமாக மாற்றியிருக்கிறோம். அடையாமல் பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் ஆண்டவரே, அனைத்து உலகினை பாவி போட்டிகளால் பெருக்கெழுந்து நாங்கள் ரசித்து பெற்றுக்கொண்டோம். பிராட்சிக்கூடிய வாழ்வளிக்கக்கூடிய ஆன்மபானமாக மாற்றியிருக்கிறோம். அடியோர் யாம் தரு காணிக்கையே
கிறிஸ்தவர்களே, நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு இந்த பலிபீடத்தில் அர்ப்பணித்து மன்றாடுகிற தாய் மரியாள் பெரியனாகி அன்னை பலியாக அர்ப்பணித்து ஜபிக்கிற உடைய சூசேப்பருடையாக அர்ப்பணித்து மன்றாடுகிற உங்களிடமான பலியானது எல்லாமுள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை தமக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவச் செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை நம்மளை இல்லாமல் எரிவாங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாள் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தவநீதி மாமிகளுக்கு கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுடன் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளை அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆட்பறித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த பலிபீடத்தில் நம்முடைய சிறப்பான வேண்டல்களாக ஆண்டவரே, இந்த அருளின் காலத்திலே இந்த 40 நாளையும் அர்த்தமுள்ள ஒரு நாளாக நான் பயன்படுத்தி என் வாழ்வில் நான் சிறப்பான நீ கொடுத்த அருளை நான் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்வில் ஏற்றம் காணணும். 40 நாளும் நான் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பலிபீடத்தில் ஒப்புக்கொடுங்கள். மன்றாடுவோம், இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் உன் உள்ளத்து விருப்பத்தை நிறைவேற்றுவார். இந்த அருளின் காலத்தில் 40 நாளும் சரியாக நம்ம சிறப்பாக பயன்படுத்தி அதுக்கடுத்த காலங்களில் நாம் சிறப்பாக பயணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். 40 நாளையும் இந்த பலிபீடத்தில் அர்ப்பணிப்போம். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தி முயற்சிகள், ஒவ்வொரு இறைவேண்டல்கள், ஒவ்வொரு அறச்செயல்கள், நான் எடுக்கும் ஒவ்வொரு நோன்புகள் எல்லாம் ஆற்றலாய் ஆஸ்வாதமாய் அமையணும் தகப்பனே என்று சொல்லி இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், இரக்கமிக்கவர், கருணை மிக்கவர். குருக்கள் பலிபீடத்திற்கும் மக்களுக்கும் இடையே நின்று மன்றாடுகிற பொழுது, மக்களுக்காக மன்றாடுகிற பொழுது நீ கருணை காட்டக்கூடிய அன்பு தகப்பன் நீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியினை இந்த அப்பத்தின் மீதும் இந்த ரசத்தின் மீதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய
எங்கள் ஒவ்வொருவர் மீதும் யாரெல்லாம் திருப்பலிக்கு வர இயலாமல் உம்முடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறார்களோ அவர்கள் மீதும் உம்முடைய தூய ஆவின் வல்லமை ஆற்றல் இறங்கி ஆஸ்வதித்து புனிதப்படுத்திட வேண்டும் என்று சொல்லி அன்போடு ஜெபிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி மனம் திரும்பு என்று சொல்லி அழைப்பு விடுத்த கடவுள் இறைமகன் இயேசு தான் பாடுபட முந்தின நாள் இந்த அப்பத்தை நன்றி பெருக்கோடு எடுத்து அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். அவ்வண்ணமே இரவுருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வோர் அப்பத்தை மீட்பளை கிண்ணத்தை மக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என பாவிகளாகி எங்களை நீ ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமெனமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய நம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவையை அன்பில் நிறைவேறச் சேரலும். தந்தை நாளில் இருந்த காலை பொழுது நம்முடைய திருப்பலியிலே பங்கேற்று மன்றாடுகிற உமது அன்பு பிள்ளைகளுடைய குரலுக்கு நீ செவிசாய்ப்பிறாக, வேண்டலுக்கு செவிசாய்த்து நீ ஆஸ்வதிப்பிறாக. இப்பலியிலே வென்று கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினர்களை ஆஸ்வதியும் நலமாக்கும். அவருடைய வேண்டுகள் தேவையெல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து வழிநடத்திரலும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரர்களையும் குறிப்பாக நாளில் நினைத்து பார்க்கிற ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைக்கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் நீ தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குவந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு நம் மீது மிகுந்த பேரார்வம் கொள்ளக்கூடிய கடவுள். இறைவனுடைய இயல்பே அதுதான், பேரார்வம். நம்ம நல்லா இருக்கணும், நல்லா சிறப்பாக உயர்ந்து நிற்கணும் என்று ஆசைப்படக்கூடிய கடவுள். அவருடைய ஆசை பூரா நாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் ஒரு சில வாழ்க்கை தத்துவங்களை, வாழ்க்கையின் அறநெறிகளை இறைவன் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்முடைய செயல்களில், நாம் சந்திக்கக்கூடிய அனுபவங்களில் இறைவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு சில கஷ்டம் வந்துச்சுன்னா அது கஷ்டம்ன்றது நினைக்க வேண்டாம்.
அது கடவுள் தன் அன்பை அது வழியாக வெளிப்படுத்த போகிறார் என்பதை நினைவுகூர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நீ எனக்கு என்ன வெளிப்படுத்த போகிறாய் என்பதை அறிந்து கொண்டு அவரிடம் அன்பு மேன்மேலும் வளர்த்து கொள்வது தான் ஒரு சிறப்பான இயல்பாக அது மாறும். எனவே இந்த நாளிலே ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சக்திகளாக மாற வேண்டும் என்று சொல்லி வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு கரங்களை விரித்தவர்களாய் நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்து ஆண்டவரே, தீமைகள் அனைத்தும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவு நல்ல மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி, வழிகாட்டுதல், உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஒருவன் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். என் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளிக்க மறுமருந்தாயிடால் பிரியும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். நமக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பலவீனங்களை, தீமைகளை, குற்றங்குறைகளை அகற்றி நன்மைகளை பெருக்குகின்ற தகப்பன் இவர். எந்த ஒரு மனிதன் மனுஷின் நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டு இயேசுடைய அருளையும் இரக்கத்தையும் கருணையும் கெஞ்சி மன்றாடுகிறாளோ அவள் மீது இந்த இறைவன் பேரார்வம் கொண்டு கருணை கொண்டு நலமாக்குகிறார், ஆஸ்வதிக்கிறார், வழிநடத்துகிறார். இத்தகைய அன்புமிக்க நம் மீது பாசம் கொண்ட அந்த தகப்பனுடைய விருந்தில் பங்கு பெற அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பனே, விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே, விரைவில் வா, அன்பனே, விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே, விரைவில் வா. பாவச்சுமையா பதறுகிறேன், பாதை அறியாது மறந்துகிறேன். பாவச்சுமையா பதறுகிறேன், பாதை அறியாது மறந்துகிறேன். பாதை காட்டிடு உன்னையே நான், பாதை காட்டிடு உன்னையே நான். பாதம் பணிந்து வேண்டுகிறேன், அன்பனே, விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே, விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன்.
உன்னையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, நீருளே வாழ்வில் பார்க்கின்றேன். இதயம் நொந்து அழுகின்றேன். இருளே வாழ்வில் பார்க்கின்றேன். இதயம் நொந்து அழுகின்றேன். ஒளியாய் விளங்கும் உன்னையே நான், ஒளியாய் விளங்கும் உன்னையே நான் பலியாய் ஏற்றுக் கொள்கிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஆண்டவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, மாண்புக்குரியவும் திருமுன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் கண் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிக்கினியவர்களே, இந்த நாளிலே ஓர் சந்தியும் சுத்தபோசனமும் அனுபவிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு கிறிஸ்தவ உண்டு. வயதானவர்களுக்கு தேவையில்லை, சிறு பிள்ளைகளுக்கு தேவையில்லை. எனவே நாம் இந்த நாளில் விரதம் இருந்து சிறப்பாக இந்த புனிதமிக்க நாளை, இந்த தவக்காலத்தை தொடங்க அன்போடு வேண்டுகிறேன். இந்த நாளிலே 10ஆம் வகுப்பு தேர்வில் எழுதக்கூடிய பிள்ளைகளுக்காக சிறப்பாக தனிப்பட்ட விதத்திலே நாம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். இறைவன் நமக்கு அருள் புரிந்து கருணை கண் காட்டுவார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தாய்மறியோட இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள எம் தாயே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். மதுவார சாயங்களிலிருந்து உம்முடைய மன்றாட்டின் உதவி கேட்ட ஒருவனாயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்திரளும். கண்ணியுடையராக்கியான கண்ணியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டு வருகிறோம். பெருமூச்செழுந்தெழுது பாவிகளா இருக்கிற நாங்கள் மதயாரத்தை காத்துக்கொண்டு சமூகத்திலே பணிந்து நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும் தாயே. ஆமென். ஜென்ம பாவிலாமல் உற்பவித்த புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை மன்றாடும் தாயே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிற்கு என்னால் சான்று பகர்ந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசு போற்றி. மரியே போற்றி.